லட்டு என்னம்மா சாப்பிட வேணாமா அம்மா? என்னன்னா லட்டு நான் சாப்பிடும்போது தான் உச்சா வரும், ஆய் வரும், அழுவா, தூக்கம் வரும், எல்லாமே வரும். என்னை சாப்பிட விடாமல் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவா. இதை வந்து என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவருக்கு என்ன சொல்கிறா தெரியுமா? இதுக்கு வீட்டில் சும்மா தான் இருக்க, சாப்பிட கூட முடியாத, ஒரு 10 நிமிஷம் கூட உங்களுக்கு சாப்பிட டைம் இல்லையா? குழந்தை வாட்டுக்கு விளையாண்டுருக்கு, அது ஒன்று என்ன பண்ணுச்சு? நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தானே ஓடிட்டு இருக்கேன் சாப்பிடாம கொள்ளாமல். நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, வீட்டில் சும்மா தானே இருக்க குழந்தைய பார்த்துட்டு, இதில் வந்து ரொம்ப சீன் போடுற, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. என்னை விடவும் அவர் கஷ்டப்படுறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கஷ்டமே படாமல் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காகவே இந்த வீடியோ வந்து எடுத்து நான் அவருக்கு காமிச்சேன், இந்த மாதிரி தான் பண்ணுறா அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துமே எனக்கு புரிஞ்சுக்கல, திருப்பி எனக்கு திட்ட தான் செய்கிறாரு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணி, ஏன் இப்படி பண்ண, அப்படி பண்ண தான் திட்டுறாரு தவிர, இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நான் தான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டமே படலை, வீட்டில் சும்மா தான் இருக்குது அப்படின்னு தான் திட்டுறாரு. எனக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சிச்சு, என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எல்லாரோட ஹஸ்பண்டுமே இப்படி தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி, நான் வீட்டில் சும்மா சாப்பிட்டு தூங்குற மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.